அதாவது கனகாவும் கனகாவோட அம்மாவும் சேர்ந்து மனோஜுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு ஒன்று வச்சு விட்டுருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா மனோஜ் பயங்கர பீதியில் இருந்துகிட்டு இருக்காரு. ஆஹா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேமா, இப்போ என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதாவது மனோஜ் பார்த்தீங்கன்னா தற்செயல அந்த மாதிரி கனகாவை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனகாவோட வீட்டுக்கு வராங்க. ஸோ அந்த டைம்ல கனகா அந்த மாதிரி போன்ல யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப தெளிவா பேசுறாங்க. அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் அப்படியே நடக்கட்டு, இங்கேயே அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் உனக்கு இன்னும் சில டேட்டாஸ்லாம் அனுப்புறேன், அதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கோ. கூடிய சீக்கிரமே மொத்தமா கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் அனுப்புறேன். நீ அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். சரி ஓகே, இந்த மாதிரி நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது, யாராவது வந்துருவாங்க, நான் பழையபடி இந்த மாதிரி நடிக்கணும், அது மறுபடியும் பைத்திய மாதிரி நான் நடிக்கணும். அப்பதான் இந்த மாதிரி யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையாயிரும். அதுக்கப்புறமா நம்ம போட்ட பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி பார்த்து கவனமா இருக்கணும். நீங்களுமே பார்த்து கவனமா இருங்க. நான் எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும், அது என் கூட யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கங்க. கூடிய சீக்கிரமே நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது வந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காலை கட் பண்ணி போனை வச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் மனோஜுமே கேட்டுட்டு இருக்காரு. என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு தெளிவா பேசுது, ஆஹா அப்ப இது பைத்தியம் கிடையாதா, அப்ப நம்மளை வச்சு ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டிருக்காங்க போலயே, என்னன்னு தெரியலையே, ஆஹா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னா எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர பயத்தில் இருந்துகிட்டு இருக்காரு.